புதுக்கோட்டையில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் முத்துக்குமார் தலைமையில் கடலில் கரைக்க டாடா ஏசி மூலம் 20 பிள்ளையார் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. இதில் ஆட்டம் பாட்டம் மேளதாளத்துடன் சுமார் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா மீமிசல் கிழக்கு கடற்கரை சாலை செங்காலப்பிள்ளை மடத்திலிருந்து சுமார் 20 பிள்ளையார் சிலைகள் கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது. வான வேடிக்கைகள் மேளதாளங்கள் வாத்தியங்களுடன் தயார் நிலையில் இருந்த விநாயகர் சிலையின் ஊர்வலமானது முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் முத்துக்குமார் தலைமையில் டாடா ஏஸ் வாகனத்தில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அந்த விநாயகர் சிலைகளின் ஊர்வலமானது மீமிசல் ஸ்ரீ கல்யாண ராமசுவாமி திருக்கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி வந்து மீமிசல் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புதூர் பிரிவு சாலையில் சென்று புதுப்பட்டினம் ஸ்ரீ முருகன் திருக்கோவில் எதிரில் உள்ள கடலில் கரைக்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் அறந்தாங்கி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் தலைமையிலான சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எல்லாம் இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். ஆனா இந்து மதத்துல அப்படி கிடையாது. இந்து மதம், இந்து தர்மம், இந்து சனாதன தர்மம் வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைக்கு எது முக்கியத்துவமா வச்சிருக்காங்கன்னா கோயில்கள் தான். அப்ப அந்த கோயில்கள் அழிஞ்சா இந்து சமுதாயம் அழிஞ்சு போகும். நம்ம சாமி கும்பிட போவோம், ஐயப்பன் கோயிலுக்கு போவோம், பழனிக்கு போவோம், சக்தி கோயிலுக்கு போவோம், 40 நாள் 50 நாள் விரதம் இருப்போம். ஆனா எங்கேயாவது ஒரு கோயில்ல பிரச்சனைன்னு சொன்னா யாரும் கண்டுக்கிற மாட்டோம்.